அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்புக்குரிய காலை வணக்கங்கள் குறித்தாகட்டும். நாங்கள் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்கும், அதாவது செய்து களைத்து மீண்டும் செய்யும், புதிதாக எதிர்நோக்கும் இது வகையான பிள்ளைகளும் இந்த வகுப்பில் இருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு ஒரே விடயம் தோதாக இருக்கும் என கருதாமையால், அதாவது உங்களுக்கு பாட விடயமாக நான் கற்பிக்கின்ற இப்ப தரம் 4-5 மாணவர்களுக்கு கற்பிக்கிறதும் 5 பரீட்சை செய்த பிள்ளைகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இந்த வகுப்பை நடத்த நினைத்து ஒரு சில நாட்களுக்கு, அதாவது இந்த மாணவர்களின், அதாவது பரீட்சை செய்து குழம்பிய மாணவர்களின் உண்மையான நிலைப்பாடை அறியும் வரையில நான் உங்களுக்கு இந்த பரீட்சைத்தாளுக்கான 14 திறன்கள், ஆற்றல்கள் பற்றிய ஓரளவு அறிவை தந்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய நிலைப்பாடு அறிந்த பிறகு, அவர்களுக்கு என்ன நடக்கப் போகுது என்று அறிந்த பிறகு அதற்குரிய முயற்சியை மேற்கொள்ளலாம் என்ற கருத்துல இன்றைக்கு நான், அதாவது தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு வினாத்தாள் 1க்கு உரிய 14 ஆற்றல்கள், 14 திறன்கள், அதில் திறன்கள் என்ற ஆற்றல், அதாவது 14 தலைப்பில தான் இந்த அரச பரீட்சைகள் வினாத்தாள் 1 கேட்கப்படுகின்றது. அந்த 14 தலைப்புகளும் உண்மைக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு தலைப்புகள் உள்ளடங்குகின்ற விடயம்தான் முக்கியமானது. அதில் பிரதியீடு சார்பான விடயங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு விரிவாக சொல்லித்தர விரும்புகிறேன். ஒரு அரை மணி நேரத்தில் அதை முழுவதும் உங்களுக்கு தருவது சாத்தியமில்லை. தொடர்ச்சியான வகுப்புகளையும் அதை தருவதற்கு முயற்சி செய்கிறேன். எனவே அனைத்து பிள்ளைகளும் தங்களுடைய வீடியோவை போடுங்கோ. நீங்கள் வீடியோ போடாத பட்சத்தில் உங்களுடைய முகங்களை நான் பார்க்க முடியாமல் இருக்கும். அது உங்களுடைய கல்விக்கு உங்களுக்குத்தான் ஒரு பின்னடைவு என்பதை நீங்க கருதி கொள்ள வேண்டும். ஆகவே வீடியோக்களை போட்டு வகுப்பில் பங்கு பற்றி உங்களுக்கு சொல்லி தருகின்ற விடயங்களை சிறப்பாக புரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நான் பாட விடயத்துக்கு நுழைகின்றேன். அப்ப உங்களுக்குரிய விடயங்களை நான் வைட் போர்டு எடுத்து விளக்கமாக எழுதி விளக்கம் தருகிறேன். நீங்க அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் என கூறிக்கொண்டு நான் இப்பொழுது வைட் போர்டு உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சியில ஈடுபட்டு அந்த வைட் போர்டில் உங்களுக்குரிய விடயங்கள் எழுதி விளக்கம் தரப்படும். அப்ப நீங்க அதை புரிந்து கொண்டு, அதாவது இந்த விடய தலைப்புகளை புரிந்து கொண்டு தலைப்புகளோடு அரச பரீட்சைகள் எப்படி இடம்பெறுகின்றன என்ற நுட்பத்தை புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரும். அது கடினமான விடயம் அல்ல. நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தால் அது இலகுவான விடயம். அப்ப முதலாவது, அதாவது 14 ஆற்றல்கள் என்பதுதான் தரமைந்து புலமை பரிசில் வினாத்தாள் 1 விடய முக்கியத்துவமான தலைப்புகள். அதுல முதலாவது பிரதியீடு. இது பற்றித்தான் நான் இன்றைய வகுப்பில உங்களுக்கு கற்பிக்க போறேன். பிரதியீடு. இதே போல இன்னும் இருக்கிற தலைப்புகளை இப்ப சொல்றேன், எழுதி கொண்டிருக்காமல் அதை தெரிந்து கொள்ளுங்கோ. அவதானிப்பு, அவதானிக்கும் ஆற்றல். இடைத்தொடர்பு காணுதல், அதாவது ஒற்றுமை வேற்றுமை தொடர்பு காணுதல். எதிர்ப்பு கூறுதல், தகவல்களை ஒழுங்கமைத்தல், பிரசினம் தீர்த்தல், அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல், அதாவது போதனைகளை பின்பற்றுதல், மொழிபெயர்ப்பு, தொடர்பு காணும் ஆற்றல், கோலங்களின் புலக்காட்சி,
தர்க்கித்தல், வரைவிலக்கணம் கூறுதல், காரண காரிய தொடர்பு காணல், சிறப்பு தொடர்பு காணுதல். இந்த 14 தலைப்பில தான் வினாத்தாள் ஒன்றின் வினாக்கள் 95ஆம் ஆண்டு முதல் வினாவப்பட்டு வருகின்றது. அப்ப அதுல நாங்கள் இந்த முதலாவது தலைப்பு விடயங்களை நாங்கள் இன்றைக்கு வகுப்பில புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். பிரதியீடு என்றால் பிள்ளைகள் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. இப்ப ஏதோ ஒரு விடயத்தை தந்து அந்த விடயத்துக்கு பதிலாக என்றால் சமனாக இன்னொரு விடயத்தை தருவதுதான் பிரதியீடு. இப்ப நாங்க ஒரு போட்டோ காப்பி எடுப்பதும் பிரதியீடு தான். ஒரு காசுத்தால போட்டோ காப்பி எடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்ப நாங்கள் எடுத்த பிரதி என்று சொல்றது, அதாவது அதுக்குரிய ஒரிஜினல மூலம் என்று சொல்றது. அதாவது மூலம், பிரதி மூலம். அசல் நகல் என்று சொல்றது. அசல் நகல். நிச்சயமாக இந்த சொற்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மூலம் பிரதி என்றால் மூலம் என்பது ஒரிஜினல், பிரதி என்பது அதன் ஒரு பிரதி. அப்ப அசல் என்பது ஒரிஜினல், நகல் என்பது மூலம். இப்ப நாங்க காசு தாளோண்ட போட்டோ காப்பி எடுத்து அந்த போட்டோ காப்பியை கொடுத்து கடையில ஒரு பொருளை வாங்க முடியாது. ஏன்? அது நகல், அது பெறுமதியற்றது. அப்ப பிரதியீடு என்பது அதற்கு பதிலாக இருப்பதை ஒழிய அது அப்படியே ஒரிஜினல் அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாங்க காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினால் அந்த காசுக்கு பதிலாக நான் இப்ப 500 ரூபாவை கொடுத்து ஒரு கடையில 3 கிலோ சீனி வாங்குறேன். அப்ப இதுல எதுக்கு பிரதியீடு? இந்த காசுத்தாளுக்கு இந்த 3 கிலோ சீனி பிரதியீடு. அதாவது பிரதி என்றால் அதற்கு பதிலாக. இப்ப உங்களுக்கு இந்த பிரதியீடு என்றது சார்பாக விடயம் புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். அதாவது பிரதியீடு, இந்த பிரதியீடு, இந்த தலைப்பு தான் இந்த சொல்லே ஒழிய இந்த சொல் உங்களுக்கு முக்கியம் இல்லை. இந்த விடயத்தை விளங்கிக் கொள்ளணுன்றதுக்காக சொல்றேன். இப்ப குறியீடுகள், இப்ப அம்மா என்ற சொல்ல இப்ப 3 வகையான குறியீட்டுல தாரன்: வட்டம், சதுரம், முக்கோணம். இது பிரதியீடாக இதை குறிக்குதென்றால் ஆனா என்ற எழுத்து இது, மன்னா என்ற எழுத்தை இது குறிக்கின்றது, மாவன்னா என்ற எழுத்தை இது குறிக்கின்றது, அம்மா. அப்ப இப்படி ஒரு சொல்ல தந்துட்டு மாமா, அடுத்தது மாமி என்பதை குறிப்பதை எழுத சொல்லி விடை தருகிறார்கள். மாமா என்பதற்கு வட்டம் வட்டம், இரண்டாவது சதுரம் சதுரம், மூன்றாவது முக்கோணம் முக்கோணம். அப்ப உங்களுக்கு இதுல கண்டுபிடிக்க தெரியணும். அதே மாதிரி மாமி என்பதற்கு வட்டம் சதுரம், இரண்டாவது விடை முக்கோணம், வட்டத்துக்கு வட்டம், அடுத்த விட மூன்றாவது விடை சதுரம் முக்கோணம். அப்ப இப்ப இந்த மாதிரி பிரதியீடு தரப்பட்டால் இப்ப நீங்க எழுத்துக்களுக்குரிய பிரதியீடான குறியீடுகள், அதாவது வடிவங்களை இங்க பிரதியீடாக தந்திருக்கு. அம்மா என்ற சொல்லுக்கோ நல்ல கவனிங்கோ, நாங்க பிரதியீடு பார்த்தோம். ஆனா என்பது இதை குறிக்கின்றது, வட்டத்தை. மன்னா என்பது சதுரத்தை குறிக்கின்றது, மாவன்னா என்பது முக்கோணம் குறிக்கின்றது என்று கண்டுபிடித்தோம். அப்ப இப்ப மாமா என்ற சொல்லுக்கு எது பிரதியீடாக வரும் என்றால் இந்த முக்கோணம் 2 தடவை வரணும். அப்ப இந்த விடைதான் பொருத்தமானது. இதுதான் பிரதியீடு, ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று.
அது ஒரு வடிவத்துக்கு பதிலாக இன்னொரு வடிவமாக இருக்கலாம், ஒரு எழுத்துக்களுக்கு பதிலாக இன்னொரு எழுத்தாக இருக்கலாம், சொற்களுக்கு பதிலாக இன்னொரு சொல்லாக இருக்கலாம், குறியீடுகளுக்கு பதிலாக இன்னொரு குறியீடுகளாக இருக்கலாம், கூற்றுக்களுக்கு பதிலாக இன்னொரு கூற்றுக்களாக இருக்கலாம், செயற்பாடுகளுக்கு பதிலாக இன்னொரு செயற்பாடுகளாக இருக்கலாம். இதை கேட்கிற போது உங்களுக்கு கொஞ்சம் பெரிசாக மலைப்பாக இருக்கும், ஆனா பயப்படாதுங்க. இதுதான் உங்களுக்கு கேட்கப்படுற விடயம். இப்ப மாமா என்றதை குறிக்கிற குறியீடு நீங்க யோசிச்சு பாக்குறீங்க, இது மாவன்னா, அப்ப மாவன்னா 2 தரம் வரணும். மாமா மாமி என்ற உடனே இதுல மீ இல்ல, அப்ப நீங்க இதுல பார்க்கணும், இது ஆனாவை குறிக்கின்றது, இது இம்மன்னாவை குறிக்கிறது, அப்ப இது விடையாக வராது. அடுத்தது இது மாவன்னாவை குறிக்கிறது, இந்த குறியீடு இங்க இல்ல, அப்ப அடுத்ததை பாருங்க, இது இம்மன்னாவை குறிக்கிறது, இது மாவன்னாவை குறிக்கிறது, அப்ப இதுல இந்த குறியீடு மீனாவை குறிப்பதாக இருக்கலாம் என்று இந்த விடையைத்தான் தெரிவு செய்யணும். அப்ப நாங்க இங்கே செய்கிறோம், ஊகிக்கிறோம். என்னத்தை கொண்டு ஊகிக்கின்றோம்? மாவன்னாக்கு பிறதானே மீனா வரணும். அப்ப மாமி என்பதற்கு இதுதான் மீனா என ஊகித்து விடை காணுகின்றோம். இப்ப உங்களுக்கு விடயம் ஓரளவுக்கு புரிந்து கொண்டு இருக்கும். இப்ப நான் இந்த அடிப்படை கருத்துல ஒரு 4 வருட அரச பரீட்சைத்தாள்கள்ல வந்த பிரதியீடு சார்பான ஒரு சில வினாக்களுக்கு விடை காணுகின்ற ஆற்றலை உங்களுக்கு தர விரும்புறேன். இப்ப நாங்க 2024 இப்ப நடந்து முடிந்து பிரச்சனைக்குரிய எக்ஸாமாக இருக்கின்ற எக்ஸாம் பரீட்சைத்தாளில பிரதியீடு சார்பான வினாக்களாக நான் உங்களுக்கு 2 வினாக்களை தெரிவு செய்திருக்கிறேன், அதை காட்டுகிறேன். இன்னும் இருக்கு, ஏனென்றா ஒரே தலைப்பில அதாவது வினாக்கள் அமையாது, 2-3 தலைப்புகள், 2-3 திறன்கள், இந்த ஆற்றல்களை ஒன்றடக்கியும் கேள்விகள் கேட்கப்படலாம். இது தனிய பிரதியீடு சார்பானதுதான் இந்த 3வது வினாவும் 2024 29வது வினாவாகவும் அமைகின்றது. இப்ப அந்த வினாக்களை நான் உங்களுக்கு விளக்கம் தருகின்ற போது உங்களுக்கு பிரதியீடு சார்பான அறிவு ஓரளவு விசாலமாகும். இந்த 3வது வினாவில என்ன பிரதியீடு என்றால் சொற்களுக்கு பதிலாக சொற்கள், அதாவது சொற்களுக்கு பதிலாக வேற சொற்கள், சொற்களுக்கு பதிலாக சொற்கள் பிரதியீடாக இருந்தது. அப்ப நாங்க அதை முதல்ல பார்ப்போம். இந்த 3வது வினா 2024 பிரதியீடு சார்பான வினாவாக இருக்கின்றது, சொற்களுக்கு பதிலாக சொற்கள். அப்ப அந்த வினாவை முதல் பார்த்துட்டு அடுத்ததாக 29 பார்ப்போம். அதுல சொல்லப்படுகின்றது ஒரு வாக்கியம். பின்வரும் வாக்கியத்தில் கடித்த நிறத்தில் தடித்த கருப்பு எழுத்துக்களில் உள்ள சொற்களுக்கு பதிலாக முறையே இடத்தக்க சொல் தொகுதி யாது? அதாவது ஒரு வாக்கியம் இருக்கின்றது, நிறைய சொற்களை கொண்ட வாக்கியம். அந்த வாக்கியத்தில தடித்த எழுத்தில இருக்கிற சொற்கள், முதலாவது விடியற் காலத்தில் என்று இருக்கிற ஒரு சொல் தடித்த எழுத்துல இருக்குது. எழுந்து சோம்பலை முறித்து, அடுத்த அதுக்கும் தடித்த எழுத்துல இருக்கு. சோம்பலை முறித்து முகத்தையும் வாயையும் அலம்பி துப்பரவாக்கி வெள்ளை ஆடையை அணிந்து பாடசாலைக்கு அடியெடுத்து வைக்கும் பிள்ளைகளின் காட்சி அழகானது. நல்லா கவனிங்கோ, இங்க 3 வகை, ஒரு வாக்கியத்துல 3 வகையான சொற்கள் தடித்த கருப்பு நிறத்துல இருக்குது. இந்த சொற்களுக்கு தரப்பட்ட விடைகள்ல பொருத்தமான பிரதியீடான சொற்களை நாங்கள் இனங்காணவனும். இதுதான் இங்க 2024 பிரதியீடாக கேட்கப்பட்ட
மூன்றாவது கேள்வி. அது என்ன வாக்கியம்? விடியற் காலத்தில் எழுந்து சோம்பலை முறித்து முகத்தையும் வாயையும் அலம்பி துப்பரவாக்கி வெள்ளை ஆடையை அணிந்து பாடசாலைக்கு அடியெடுத்து வைக்கும் பிள்ளைகளின் காட்சி அழகானது. அப்ப இந்த வாக்கியத்தின் கருத்து என்னன்னா, காலையில் எழுந்து ஒரு பிள்ளை முகம் கை கால்கள் கழுவி வாய்களை கழுவி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெள்ளை ஆடையை உடுத்து கொண்டு காலையில பாடசாலைக்கு புறப்படுகின்றது. அடியெடுத்து வைக்கும் என்றால் வெளியே புறப்படுகின்றது என்ற கருத்தை தருகின்றது. அப்ப இதற்கு பொருத்தமான சொற்களாக தரப்பட்ட விடைகள்ல மூன்றாவது விடையில இருக்கிறது தான் பொருத்தமானது. விடியற்காலையில் என்பது அதிகாலை. அப்ப அதிகாலையில் விகுதியோடு சேர்ந்து. சோம்பலை முறித்து என்றால் சுறுசுறுப்பாக, சுறுசுறுப்பாக பாருங்க, விலை இலகுவா இருக்கின்றது. அடுத்தது அடியெடுத்து வைத்தல் என்றது செல்லும். அப்ப இதுதான் அங்க பிரதியீடாக கருதப்படுகின்றது. அப்போ பிரதியீடு என்றால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. இதே போல பிள்ளைகள் அந்த பரீட்சையில் அடுத்த 29வது வினாவும் வேறு பல வினாக்கள் பலதோட கலந்து இருந்தாலும் ஒரு சில வினாக்கள் அப்படியே இருப்பதால நான் அப்படிப்பட்ட வினாக்களைத்தான் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன், கவனியுங்கள். இப்ப நான் 29வது வினா 2024 நடந்த 29வது வினாவை தருகிறேன் பாருங்க. 3 வாக்கியம் பகுதிகள் அவற்றுக்குரிய 3 குறியீட்டு கோவைகளும் கீழே தரப்பட்டுள்ளன. அந்த 3 வாக்கிய பகுதியும் அதற்குரிய 3 கோவைகளும் குறியீட்டு கோவைகளும் அந்த பிரதியீடாக உள்ளது. அதை தந்திருக்கிறோம். அதை நான் ஒரு நிலையிலே எழுதுறேன், எழுதி போட்டு அதை தொடர்பு படுத்துகிறேன். நீங்க கவனிங்கோ. முதலாவதாக ஒரு நீட்டு அடைப்பில சதுரம், வட்டம், அதாவது சாய் சதுரம் இருக்கு. இரண்டாவதாக இன்னொன்றுக்குள்ள சாய் சதுரம், முக்கோணம், முக்கோணத்துக்கு முக்கோணம் என்று இருக்குது. மூன்றாவதாக வட்டத்துக்கு வட்டம், சாய் சதுரம், முக்கோணம் இருக்கின்றது. இவற்றுக்குரிய வாக்கியங்களாக இங்க நான் ஒழுங்கில இல்லை, அங்க தந்த முறப்படிதாரன் நிரப்பு வாசனை உள்ளது. நிரப்பு வாசனை உள்ளது. அப்ப நான் வாசனை என்று எழுதுறேன். மிக அழகானது, மிக அழகான நிறம், அழகான நிறம். அடுத்தது ரோஜா பூ, ரோஜா நிறப்பூ, ரோஜா நிற பூ. இப்ப இதிலே கேட்கப்படுகின்றது, அடுத்தது வினாவாக என்ன கேட்கப்படுகின்றதால் இதற்கேற்ப அதற்கேற்ப இதுல கேட்கப்படுற விடயம் ரோஜா பூ, ரோஜா பூ, ரோஜா பூ மிக வாசனை உள்ளது. மிக வாசனை என்பதை குறிக்கிற குறியீடு எது என்று கேட்கப்படுகிறது. அப்ப இதுல ஒழுங்கில இல்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். முதல்ல நாங்க இதை புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால், இது ஒரு ஒழுங்கிலை இல்லை, ஆனால் இப்ப நிரப்பு வாசனை உள்ளது என்பதை இதுதான் குறிக்குது என்பதை விளங்குகிறது. மிக அழகான நிறம் என்பதை இதுதான் குறிக்கின்றது. நிரப்பு இதுதான் குறிக்கின்றது என்று இல்லை. அப்ப நாங்க இதுல தொடர்பு காண வேணும். முதல் எது எந்த வாக்கியம் எந்த குறியீட்டு தொடரை குறிக்கின்றது என்று அதை கொண்டுதான் நாங்கள் ரோஜா பூ மிக வாசனை என்ற பிரதியீடுக்குரிய குறியீடுகளை விடையாக அணுக முடியும். அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்யணும்?
மூன்று குறியீட்டு தொடரிலும் ஒரே வகையான குறியீடு இருக்கான்னு பார்க்கணும். குறியீடு ஒரே வகையான, அதாவது குறியீடு இந்த மூன்று வாக்கியத்தில நல்லா கவனியுங்கோ, இந்த குறியீடு மூன்றிலையும் இருக்கு. அப்ப இந்த மூன்றிலையும் அதே மாதிரி ஒரே வகையான சொல் இருக்கான்னு பார்ப்போம். அதாவது மூன்று வகையான குறியீடு இருக்கின்றபடியால் மூன்றிலையும் ஒரே வகையான சொல் இருக்கின்றதா? நிறம், நிறம், நிறப்பு. அப்ப எங்களுக்கு இப்ப விளங்கிவிட்டது, இது நிறப் என்றதை குறிக்கின்றது, இது நிறப் என்றதை குறிக்கின்றது, இது நிறம் என்பதை குறிக்கின்றது. நிறமோ நிறப்போ ஏதோ. அப்ப இதுல இப்ப எங்களுக்கு இந்த வாக்கியம் இதுக்கு பொருத்தம் என்றது கூடி தெரிந்துவிட்டது. இங்க பாருங்க, இறுதியாக நிறம் வருகிற வாக்கியம் இதுதான். இங்க பாருங்க, இது இறுதியாக வருகின்றது நிறம். அப்ப முதல்ல நிறம் வர வாக்கியம் இதுதான். இங்க பாருங்க, முதலாவதாக வருகிறது. அப்ப நடுவில நிறம் வர வாக்கியம் இதுதான். இப்ப எங்களுக்கு இந்த பிரதியீடாக எந்த குறியீடு எந்த வாக்கியத்தை பிரதி பண்ணுகின்றது என்பது விளங்கிவிட்டது. இப்ப நாங்கள் ரோஜா என்ற இந்த வாக்கியத்தை குறியீட்டை கண்டுகொள்ள முடியும். இதுதான் ரோஜா. அப்ப நாங்க இதுக்குரிய விடிய கண்டுபிடிக்கிறதுக்கு வட்டத்துக்கு வட்டம், நிற என்பது எங்களுக்கு புரிகின்றது சாய் சதுரம், நிற ரோஜா நிற பூ, அதாவது வாக்கியத்தின் விடை என்ன? ரோஜா நிற பூ வாசனை உள்ளது. பூ ரோஜா நிற, சாரி ரோஜா நிற அல்ல, ரோஜா பூ. இது பூ, நான் நிற என்றதை போட்டுட்டேன். பூ என்பது எங்க இருக்கின்றது? இந்த இதிலே இருக்கின்றது. அப்ப பூ என்பதற்கு முக்கோணம், இது அல்ல விடை, நல்லா கவனித்துக் கொள்வோம். ரோஜா பூ. அடுத்தது மிக என்பது இந்த, அதாவது இந்த வாக்கியத்துல இதுக்குரிய வாக்கியம் இது. அப்ப இதுல மிக வரவில்லை, இதுக்குரிய வாக்கியம் இது. இதுல மிக என்பதை சதுரம் குறிக்கின்றது. அப்ப மிக என்பதற்கு சதுரம். வாசனை உள்ளது என்பது இந்த இதுல இருக்கின்றது, அதுக்குரிய குறியீடு இது. அப்ப வாசனை என்பதற்கு இந்த குறியீடாக இருக்கின்றது. அப்ப இந்த வகையில அமைந்த விடை அந்த வினாத்தாள்ல இரண்டாவது விடையாக இருக்கின்றது. அப்ப இப்ப உங்களுக்கு, அதாவது அரச பரீட்சைகள்ல வந்த வினாக்களை உங்களுக்கு பிரதியீடு சார்பாக தந்தன். இப்ப நான் 2024 மட்டும் இன்றைய வகுப்புல தாரன். நாளைய வகுப்புல, தொடர்ச்சியான வகுப்புல 2-3 தினங்களுக்கு இது சார்பாக விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இப்ப இது சார்பான இன்னும் சில விடயங்களை நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், பரீட்சையில அரச பரீட்சையில வந்த வினா அப்படியே வர போறது இல்லை, வேற மாதிரியாக முன்பு வந்திருக்கின்றது. ஆனா நாங்கள் அதையெல்லாம் மீட்டு பார்ப்பதற்கு இந்த புதிய முறையை கைப்பற்றுவேன் பாருங்க. இப்ப இன்னொரு அட்டவணையாக பட்டிகள் தரப்படும். இப்ப 2 பட்டி தானே, இப்படியாக 2 பட்டி வினாக்களை புதுசாக நான் தொடுக்கிறேன். இதை புரிந்து கொண்டால் உங்களால இவற்றுக்கு விடியளிக்கிறது இலகுவாக இருக்கும். இப்ப இதுல 2 கிலோகிராம் சீனி என்றது இருக்கின்றது, 3 கிலோகிராம் கடலை என்பது இருக்கின்றது. அதற்கு விலை 540 ரூபாய் என தரப்பட்டுள்ளது. இப்ப உங்களுக்கு பிரதியீடு சார்பான விடயங்களை கற்பிக்கிறதுக்கான பயிற்சி. 1 கிலோகிராம் சீனி என்பது இருக்கின்றது, 2 கிலோகிராம் கடலை என்பது இருக்கின்றது. அவற்றின் விலை 330 என தரப்பட்டிருக்கின்றது. நல்லா கவனிங்கோ. இங்க சோடியாக பொருட்களை தந்து அந்த பொருட்களுக்குரிய விலைகள் கீழே தரப்பட்டிருக்கு.
இந்த மாதிரியான கேள்வியில நாங்க மிக நுட்பமாக அவதானிக்க வேண்டிய விடயம் என்னென்றால், நீங்க சிறுவர்கள் என்ற முறையில உங்களை அவர்கள் இந்த வினாக்கள்ல பெரிய கணிப்புகள்ல ஈடுபடுத்தாமல் இதுக்குள்ள உள்ள சூக்ஷ்மம் ஊடாக நீங்க விடையளிக்கணும் என்று எதிர்பார்ப்பார்கள். அப்ப இப்படியான கேள்வி இதுல வரலாம். 3 கிலோகிராம் சீனி 5 கிலோகிராம் கடலை விலை யாது என்று கேட்கப்படலாம். கடலையின் விலை எவ்வளவு என்று கேட்கப்படலாம். அப்ப நீங்க இதுல என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு அப்செட்டா போயிடும். இதை வைத்துக் கொண்டு எப்படி 3 கிலோ சீனியை பார்க்கிறது, எப்படி 5 கிலோ கடலையை பார்க்கிறது என்று சொல்லி நீங்க மயக்கத்தில இருப்பீர்கள். ஆனா ஒரு கேள்வி இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க இதை நன்றாக உற்று பார்ப்பீர்களா இருந்தால் இங்க கவனிங்கோ, இந்த ரெண்டு சேர்ந்தால் 3 கிலோகிராம் சீனி, இந்த ரெண்டும் சேர்ந்தால் 5 கிலோகிராம் கடலை. அப்ப இந்த விலையையும் கூட்டினால் எங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை கிடைக்கும். அப்ப நாங்க 540ஐயும் 330ஐயும் கூட்டிய விடையை பொருத்தமானதாக எடுக்கலாம். 0, 7, 8. அப்ப 870 என்று இருக்கிற விடையை நாங்க தெரிவு செய்யலாம். பாருங்க, இதில் என்ன கேட்கப்படுகின்றது? உங்களுடைய நுண்ணறிவு சோதிக்கப்படுகின்றது. பிரதியீடாகத்தான் தந்திருக்கு, ஆனா நுண்ணறிவை சோதிக்கப்படுகின்றது. அதே போல கணிப்புகளும் கேட்கப்படலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு வகையிலையும் கேட்கலாம். அதாவது 4 கிலோகிராம் சீனி 6 கிலோகிராம் கடலை. அப்ப நீங்க இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதே போல நீங்க இதுக்குள்ள என்ன நுட்பம் இருக்குன்னு பார்த்தால், இரு மடங்கு தான் இந்த வினா. 2 கிலோவின் இரு மடங்கு 4 கிலோகிராம் சீனி, 3 கிலோவின் இரு மடங்கு 6 கிலோகிராம் கடலை. அப்ப நாங்க இந்த 540 2 தரம் கூட்டணும். அதாவது 2க்கும் 540 என்றால் 0, 8, 10, 1080 என்ற விடையை நாங்க தெரிவு செய்ய வேண்டும். இப்ப உங்களுக்கு விடயங்கள் இலகுவாக புரியும் என எதிர்பார்க்கிறேன். இது கணிப்பு ரீதியில கேளுங்க. ஏனென்றால் இந்த விடயத்தை கற்பிக்கிறது என்றால் நீண்ட நேரம் தேவை. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விடயங்களை தந்து கொண்டிருந்தால் அதோட பரீட்சை எதிர்நோக்கிற பிள்ளைகள் கட்சியலாக திரும்ப பரீட்சை நடக்கும் என்றால் ஒரேடியா படிப்பை விட்டு பரீட்சை செய்கிறதை விட இந்த பயிற்சியல் வகுப்புகளில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்தால் அவைக்கு ஒரு ஆரோக்கியமான ஆற்றல் இருக்கும். தற்செயலாக இதுல இன்னொரு கேள்வி கேட்கப்படுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கோ. 1 கிலோகிராம் சீனியும் 1 கிலோகிராம் கடையின் விலை யாது? அப்ப நாங்க இதுல ஊகித்து பார்த்தா கண்டுபிடிக்கணும். என்னென்று கணிப்பு செய்தான் கண்டுபிடிக்கணும். என்னென்று கணிப்பு செய்கிறது? இந்த கூடிய விலை உள்ள பொருள் 2 கிலோல 1 கிலோ போனால் 1 கிலோ, 3 கிலோகிராமில 2 கிலோகிராம் போனால் 1 கிலோ. அப்ப 540ல 330 போனால் அந்த 1 கிலோவின் விலை பெறும். அப்ப 540ல 330 கழிக்க வேண்டும். கழித்தோமா இருந்தால் எங்களுக்கு 0, 1, 2 210 ரூபாய் என்ற விடை கிடைக்கின்றது. இதற்கான விடையாக 210 ரூபாய் என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இதே போல பிள்ளைகள் அடுத்து தனியா ஒவ்வொரு பொருளின்றையும் கேட்கலாம். 1 கிலோ சீனி என்ன விலை, 1 கிலோ கடலை என்ன விலை என்று கூடி கேட்கலாம். அதற்கும் கணிப்பு ரீதியிலான் நாங்கள் விடை காணுதல் வேண்டும். இப்ப நாங்க இதில் ஒரு புது அடைப்பு கண்டுபிடித்தோம். 1 கிலோகிராம் சீனி, 1 கிலோகிராம் கடலை விலை, അതിന്റെ രണ്ടിന്റെ വിലയും ഇത് ഒരു അടയ്പ്പ് തந்து രണ്ടിന്റെ വിലയും 210 ரூபாய் என்ற அடைப்பை கண்டுபிடித்தோம். இதை கொண்டு நாங்கள் இனி
நாலாவது கேள்வியாக 1 கிலோகிராம் சீனியின் விலை எவ்வளவு? ஐந்தாவது கேள்வியாக 1 கிலோகிராம் கடலையின் விலை எவ்வளவு என்றால் இதை கொண்டு கண்டுபிடிக்க முடியும். எப்படி என்ற வினாக்களுக்கு விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. இப்ப எங்களுக்கு தெரியுது இதுல 1 கிலோகிராம் இருக்கு. இதுல 1 கிலோகிராமும் 2 கிலோகிராமும் இருக்கு. அப்ப இதுல இருந்து இதை கழிப்போமாக இருந்தால், இதுல இருந்து இதை கழித்தால், அதாவது 330 இருந்து 210 கழித்தால் 0.21 120 ரூபாவுக்கு இதுல இருந்து இதை கழித்து பாருங்க. 1 கிலோ, அதாவது 1 கிலோ சீனியில 1 கிலோ சீனி போனால் சீனி இல்லை. 2 கிலோ கடலையில 1 கிலோ கடலை போனால் 1 கிலோ கடலை விலை 120 ரூபாய். இப்ப நாங்கள் சீனியின் விலையை காணுறதுக்கு இதுல 120 கழிப்போமாக இருந்தால் சீனியின் விலை கிடைக்கும். இதுதான் பிரதியீடு சார்பான கணிப்புகள். அப்ப நாங்க 210 120 கழிக்க போகின்றோம். அப்ப 0. இப்ப 1ல் 2 போகாது. 1 கடன் எடுத்தால் 11, 11ல் 2 போனால் 9. இப்ப இது 1 ஆகிவிட்டது. அப்ப இதன் விலை 90 ரூபாய். அப்ப நாங்கள் இது 2 கேள்விகளுக்கும் நுண்ணறிவை பயன்படுத்தினோம். அதாவது நுட்பமாக பார்த்து இந்த 3 கேள்விகளுக்கும் கணிப்புகளூடாக விடை கூறினோம். பிரதியீடு சார்பான சில உபவினாக்களை நான் உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன். இதே போல அரச பரீட்சையில வந்திருக்கு. நான் அந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பிரதியீடு சார்பாக தொகுத்து தருகின்றேன். அப்ப உங்களுக்கு இந்த தலைப்பு தேவையில்லை, தலைப்பில் உள்ள விடயம்தான் தேவை என்பது உங்களுக்கு புரிந்து கொண்டால் சரி. இப்ப இன்னொரு விடயம் தருகின்றேன் பிரதியீடு சார்பாக. இப்ப பாருங்க, 36 ஏதோ ஒரு கணித குறியீடு, 2 சமன் 6 ஏதோ ஒரு கணித குறியீடு, 3 சமன் 9 ஏதோ ஒரு கணித குறியீடு, 9 சமன் என்ற ஒரு சமன்பாடு தரப்பட்டிருக்கு. இப்ப இந்த 3 இடங்களுக்கையும் இந்த அடைப்புகளையும் எந்த குறியீடு வரும் என்று 3 வகையான வினாக்கள் தரப்படுது என்று வைத்துக் கொள்வோம். இப்படியான ஒரு விடை தரப்படுகின்றது. இரண்டாவது இப்படியான ஒரு விடை தரப்படுகின்றது. அடுத்தது இப்படி 3வது விடை இப்படியாக தரப்பட்டிருந்தால் இதில் எந்த விடை பொருத்தமானது என்பதை நீங்க கண்டுபிடிக்க சொல்லி கேட்கப்படலாம். அப்ப நாங்க இதுக்குள்ள ஒரு சமன்பாடு நிறுவ வேணும். இதில் எந்த சமன்பாடு பொருந்துகின்றது என்பதையும் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இப்ப முதல்ல பார்ப்போம். இதுக்குள்ள தர போட்டால் 36 2 72 வரும். 72 6 3ஆல் என்ன செய்தால் கூட்டினால் வருமா? அப்ப இந்த விடை பொருத்தமில்லை. அப்ப இந்த விடை பொருந்தாது. இதை பொருத்தி பார்ப்போம். இதுல அரண வந்தால் 36 2ஆல் வகுத்தால் 18 வரும். அப்ப இதுக்கு பொருத்தி பார்ப்போம். தர 6 3 18 பொருத்தம். அடுத்தது இதுக்கு பொருத்தி பார்ப்போம். இந்த சக அப்போ 9 9 18. அப்ப குறியீடுகளாக இதற்கு பிரதியீடுகளாக இந்த அடைப்புகளுக்கு இந்த குறியீடுகள் கணித செய்கைகள் இங்கே பொருந்துகின்றது என்பது உங்களுக்கு புரிந்து கொண்டால் இலகுவானதாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு வகை, பல வகை இருக்குது. அதில் ஒவ்வொன்றை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு சதுரம், அதோடு ஒரு கலன் கொள்ளலாம். நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அல்ல ஒரு ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருளோடு இந்த பொருளை கூட்டுகிறீர்கள். அந்த பொருளை இருந்து அதே மாதிரியான பொருளை கழிக்கிறீர்கள். அதன் விலைகள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 2ஐயும் சேர்த்து கூட்டினால் 110 ரூபாய், கழித்தால் 50 ரூபாய். இப்ப கேள்வி சின்னன் 3ம், சின்ன பொருட்கள் 3ம் ஒரு பெரிய பொருளுக்கும் ஆன விலை யாது என்று கேட்கப்பட்டால் இதுவும் பிரதியீடு தான்.
அப்ப இதுக்கு கணிப்பு பார்க்கணும். ஒரே வகையான பொருள் அதே வகையான சிறிய பொருளோட கூட்டப்பட்டிருக்குது, கழிக்கப்பட்டிருக்குது. அப்ப நாங்க இதுக்கு கணிப்பு பார்க்கறதுக்கு என்ன இலகுவான வழி என்பதை பார்ப்போம். இப்ப இதனையும் பாருங்க, இந்த கூட்டுறோம், இதையும் கூட்டினால் 2 சதுரம் வரும். இது இதுல சக, இது சய என்றால் கூட்டினால் 0 தான் வருது. இந்த வடிவம் 0. ஏன்? ஒன்று இருக்கு, ஒன்று இல்லை, சக சய. அப்ப 0 வருது. அப்ப இந்த 2 வடிவத்தின் விலைகள் 160 என வருகின்றது. இப்ப எங்களுக்கு தெரியுது, பெரிய வடிவம் தண்டின் விலைகள் 160. அதை நாங்க 2ஆல வகுத்தால் 1 80 என்று வருது. 80. அப்ப சிறியதிண்டிய காண என்ன செய்யணும்? 110ல 80 கழித்தால் 30 என்பது சரியாக வருகின்றது. 30. இது 80ல 30 போனால் 50. அப்ப கேள்விக்கான விடையில இது 80, இது 30, இது 30, இது 30 என்றால் 90. 90ம் 80ம் 170 என்ற விடை பொருத்தமாக இருக்கும். இதே போல உங்களுக்கு இன்னும் பல சுற்றாடல், என்னது, பிரதியீடு சார்பான வினாக்கள் நாளைய வகுப்பில நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக கற்பிக்க இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இது எதிர்கால பரீட்சையை எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்கும், பரீட்சை செய்து விரக்தியடைந்து மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிற மாணவர்களையும் திரும்ப உற்சாகப்படுத்தி பரீட்சையை எதிர்நோக்க வைக்கிறதுக்காக அவர்களுக்கு புதிய விடயங்கள், அதாவது கற்கையோடு தொடர்பு இருக்குமாயிருந்தால் உங்களுக்கு திரும்ப எக்ஸாம் நடக்கின்ற போது அது கடினமாக அமையாது என கூறி, உங்களை இனி நாளைய வகுப்பில நான் இதே தலைப்பில மேலதிக விடயங்களை தருவேன் என கூறிக்கொண்டு வகுப்பை நிறைவு செய்ய போறேன். கற்கிற விடயங்களை நீங்க உற்சாகமாக காலையிலே எழுந்து கற்க விளங்குறது கூடிய ஆற்றலாக இருக்கும். அப்ப நீங்க மிக திறமையாக ஆர்வமாக இதை கற்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு சிறந்த பெறுபேறு கிடைக்கும் என கூறி நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்ய போகின்றேன். பிள்ளைகள், அநேகமான பிள்ளைகள் உங்களுடைய வீடியோ போட்டிருக்கிறீர்கள். சில பிள்ளைகள் போடவில்லை, அது அவர்களை திருத்த முடியாது.